இடையில நீங்க பார்த்தா திருவண்ணாமலையில் ஒருத்தர் கரிகாலன்னு பேர். திருமாவளவனுக்கு அவர் சொன்னால் யாரை வேண்டுமானாலும் சர்வநாசம் பண்ணிடுவார், அந்த மாதிரியா இருந்தவர். இப்ப அவர் என்னவா இருக்கார்? சாமியாரா இருக்கார் திருவண்ணாமலையில். ஏன்? அப்ப அவர் சொல்றார், ஐயா திருமாவளவன் சமுதாயத்திற்காக வர்றேன்னப்ப கூட இருந்தேன். இடுப்புல எப்பொழுதும் சைக்கிள் செயின் இல்லாம நான் மூவ் பண்ணதே கிடையாது. ஆனால் அரசியல்ல வந்து பிழைப்பு நடத்த ஆரம்பித்ததுனால அதை விட்டுட்டு வந்துட்டு நான் இங்க சன்னியாசியா இருக்கேன். அப்ப அவர் சொன்ன ஒரு விஷயம், ஐயா நீங்க எப்படியாவது வர்ணாசிரம தர்மத்தை செயல்படுத்தணும் அப்படின்னா. நான் பார்த்தேன், என்னையாது என்ன வர்ணாசிரம தர்மத்தை செயல்படுத்தணுமா? ஆமா சார், அப்பதான் வேலையில்லா திண்டாட்டமே போகும்னார். என்னடா இது புது மாதிரி எக்கனாமிக்ஸ். அப்ப சொன்னார், அப்பதான் சார் ஒருத்தர் பாடம் சொல்லி கொடுப்பார், அதோட சரி, அவர் காலேஜ் நடத்த மாட்டார், அவரே அரசியல்ல வந்து எம்எல்ஏ யாரே மந்திரி யாரைங்க மாட்டார். ஏன்னா பிராமணன் பாடம் சொல்லி கொடுக்கிறோம்லாம் பிராமணன் பாடம் சொல்லி கொடுக்குறாங்கிறது இல்லை. நம்ம வர்ணாசிரமத்தில் என்ன பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றார், அதையே தான் வள்ளுவர் சொல்றார். பின்னாடி வரேனா, சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம், 4 வர்ணங்கள் உருவாக்கி இருக்கிறேன். எதன் அடிப்படையில்? குண கர்ம விபாஷா, குண குவாலிஃபிகேஷன், கர்மா ஜாப். அப்போ அந்த கரிகாலங்கிற சுவாமிஜி இப்ப திருமாவளவனுக்கு அடியாளா இருந்தார். அவரே சொல்றார், நான் சைக்கிள் செயின் இல்லாம மூவ் பண்ண மாட்டேன், திருமாவளவனுக்காக என்ன வேணாலும் செய்துட்டு இருந்தேன். அதனால தயவு பண்ணி நீங்க வர்ணாசிரம தர்மத்தை கொண்டு வரணும் அப்படின்னா.